திருப்பலி முன்னுரை. இறைவனின் அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு வழிபாட்டில் பங்கேற்கவும், தன்னலத்தை விட இறை அனுபவமே உயர்ந்தது என்பதை வாழ்வாக்கி மகிழவும் அன்போடு அழைக்கிறோம். இன்று உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. மகளிர் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அன்று மரியாள் இயேசுவே உலகின் மீட்பர் என்று அவருக்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்து உலகின் தாயாக உயர்த்தப்பட்டார். இன்று சமாரிய பெண் ஆண்டவரே நிலையான ஜீவ ஊற்று, அவர் தரும் தண்ணீர் என்றும் தாகம் எடுக்காது என்று இயேசுவின் நற்செய்தியை எல்லா இனத்தாருக்கும் எடுத்துச் சொல்லும் சீடரானார். நாமும் நம் வாழ்வில் இயேசுவை ஆழமாக அறிந்து கொள்ளவும், அனைவருக்கும் அவரின் வார்த்தைகளையும் நற்செயல்களையும் சாட்சியாய் அறிவிக்கவும் நம்மை தயார்படுத்துவோம். இயேசுவின் அருளின் ஆசீரையும் அவர் தரும் அழியா நிலை வாழ்வையும் தாகத்தோடு தேடிச் செல்வோம், பெற்றுக்கொள்வோம், எல்லோருக்கும் கொடுத்து மகிழ்வோம் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். அன்பாலே இறைவன் தன்னை கொடுத்தார், அருளாலே நம்மை அரவணைத்தார். நாம் அவர் வந்தை நாடுகளாய், நாம் அவர் வந்தை நாடுகளாய், வழியாக நம்மை தேர்ந்தெடுத்தார், அவர் அழைத்தார், அன்பில் படித்தார், இறையரசு பெருகிடவே. இறை மக்கள் யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறை பணிதனை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். இன்றைய திருப்படியானது நன்றிப்படியாக தன் பிறந்த நாளை சிறப்பிக்கிற லதா அவர்கள் ஆண்டவருடைய ஆசிரை பெறவும் நல்ல உடல் சுகத்தோடு விளங்கும்படியாக இப்படி நன்றிப்படியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். நல்ல உடல் சுகம் வேண்டி பாலாஜி அவர்கள் விரைவாக உடல் சுகம் பெற இறைவனுக்கு நன்றிப்படியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மேலும் எட்வர்ட் சகாயராஜுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகும், ஆண்ட்ரூ அவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாக இப்படியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பணியை மறித்து டெய்சி, பெர்தலின், ஆனி ஜோசப், ஏ விக்டர், சாந்தகுமார், மங்களமேரி, சார்லஸ் மைக்கேல் இவருடைய ஆண்மையை பார்த்ததற்காகவும் இப்படியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரினால்
இறையேசு அன்பார்ந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுக்க நாம் செய்த பாவங்கள், நாம் செய்ய தவறிய நன்மைகள் அனைத்தையும் எண்ணி பார்த்து இறைவனுடைய இரக்கத்தை, மன்னிப்பை மன்றாடி கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்க பெருக்கத்திற்கும் உழையும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றேன். எங்களது தாட்சிமிக்க பாவரிக்கை கனிவுடன் கண்ணோக்கி மனசாண்டினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது பேரிரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடும் தூயாவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. நம்பிக்கை நிறைந்த வேண்டுதல்களோடு இறைவனை நோக்கி மன்றாடும் போது அவரது குரலை ஆண்டவர் கேட்கின்றார், பதில் தருகின்றார், நன்மைகளை செய்கின்றார், மகிழ்ச்சியால் நிரப்புகின்றார். ஏனெனில் நம்மை படைத்தவருக்கு நம் தேவைகள் அனைத்தும் தெரியும். அதை தேவையான நேரத்தில் நிறைவாக கொடுப்பார். அதுவரை நம்பிக்கையோடு இருப்போம் என கூறும் முதல் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடு. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 3-7 முடிய. அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் சீன் பாலை நிலத்திலிருந்து ரபிதிம் வந்து அங்கு பாளையம் இறங்கினர். அங்கு தண்ணீர் இன்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முறுமுறுத்து, நீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேறச் செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர். மோசே அவர் ஆண்டவரிடம்,
இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன்? இன்னும் கொஞ்சம் போனால் என் மீன் கல் எறிவார்களே என்று கதறினார். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்து கொண்டு மக்கள் முன் செல். நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ. இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன். நீ பாறையை அடி, மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். இஸ்ரேல் தலைவர்கள் காண மோசே அவ்வாறே செய்தார். இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டு அழைக்கப்பட்டது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இரண்டாம் வாசக முன்னுரை. பாவிகளும் மனித பலவீனங்களும் கொண்ட நம்மீது மாறாத அன்பு வைத்தவர், உதவாத நம்மோடு உறவாட வந்தவர்,
அவர் நம்மீது வைத்த அன்பு உண்மையானதே என்று நிரூபிக்க அவரது உயிரையே நமக்காக கொடுத்தவர். அவரின் உயிர் தியாகத்தால் உயிர் வாழ்கின்ற நாம் சொல்லால், செயலால், வாழ்வால், வார்த்தையால் அவருக்கு ஒப்புடைய மக்களாக வாழ்ந்து சான்று பகிர இரண்டாம் வாசகத்தை இனிதாய் கேட்போம். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 5 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளை, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் உள்ள நாம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலை பெற்றிருக்கின்றோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான். அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வு கொள்ள முடிகிறது. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றி இன்றி வலுவற்று இருந்தபோது குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளர்களுக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தாரே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக்காட்டியுள்ளார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் உண்மையிலே உலகின் மீட்பர். நான் தாகம் கொள்ளாதபடி வாழ்வு தரும் தண்ணீரை எனக்கு அளித்தருளும். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 4 இறை வாக்கியங்கள் 5 முதல் 42 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவில் உள்ள சிக்கார் என்னும் ஊருக்கு வந்து சேர்ந்தார். யாக்கோபு தன் மகன் யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே அந்த ஊர் இருந்தது. அவ்வூரில் யாக்கோபின் கிணறும் இருந்தது. பயணத்தால் களைப்புற்றிருந்த இயேசு கிணற்று ஓரமாய் அமர்ந்தார். அப்போது ஏறக்குறைய நண்பகல். அவருடைய சீடர் உணவு வாங்குவதற்காக நகருக்குள் சென்றிருந்தனர். சமாரிய பெண் ஒருவர் தண்ணீர் மொள்ள வந்தார். இயேசு அவரிடம், குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டார். அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர் தானோ? சமாரிய பெண், நீர் என்னிடம் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று கேட்டார். ஏனெனில் யூதர்கள் சமாரியரோடு பழகுவதில்லை. இயேசு அவரை பார்த்து, கடவுளுடைய கொடை எது என்பதையும் குடிக்க தண்ணீர் கொடும் என கேட்பவர் யார் என்பதையும் நீர் அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பீர், அவரும் உமக்கு வாழ்வுதரும் தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் இயேசுவிடம், ஐயா, தண்ணீர் மொள்ள உம்மிடம் ஒன்றுமில்லை,
கிணறும் ஆழமானது. அப்படி இருக்க வாழ்வதரும் தண்ணீர் உமக்கு எங்கிருந்து கிடைக்கும்? என் தந்தை யாக்கோபை விட நீர் பெரியவரோ? அவரே எங்களுக்கு இக்கிணற்றை வெட்டி தந்தார். அவரும் அவருடைய மக்களும் கால்நடைகளும் இதிலிருந்து தான் தண்ணீர் குடிப்பது வழக்கம் என்றார். இயேசு அவரை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்கு பொங்கி எடும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு தரும் என்றார். அப்பெண் அவரை நோக்கி, ஐயா, அத்தண்ணீரை எனக்கு கொடும். அப்போது எனக்கு தாகம் எடுக்காது, தண்ணீர் மொள்ள நான் இங்கு வர தேவையும் இருக்காது என்றார். இயேசு அவரிடம், நீர் போய் உன் கணவரை இங்கே கூட்டிக் கொண்டு வாரும் என்று கூறினார். அப்பெண் அவரை பார்த்து, எனக்கு கணவர் இல்லையே என்றார். இயேசு அவரிடம், எனக்கு கணவர் இல்லை என நீர் சொல்லுவது சரியே. உமக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள் என்றாலும் இப்போதும் உம்முடன் இருப்பவர் உன் கணவர் அல்ல. எனவே நீர் கூறியது உண்மையே என்றார். அப்பெண் அவரிடம், ஐயா, நீர் ஓர் இறைவாக்கினர் என கண்டுகொண்டேன். எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். ஆனால் நீங்கள் எருசலேமில்தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே என்றார். இயேசு அவரிடம், அம்மா, என்னை நம்பும் காலம் வருகிறது. அப்போது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என்று தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நான் தெரிந்து வழிபடுகிறோம். யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தை விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். தம்மை வழிபடுவோர் எத்தகையோராய் இருக்கவே தந்தை விரும்புகிறார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்றார். அப்பெண் அவரிடம், கிறிஸ்து எனப்படும் மெஸ்ஸியா வருவார் என எனக்கு தெரியும். அவர் வரும்போது அனைத்தையும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றார். இயேசு அவரிடம், உம்மோடு பேசும் நானே அவர் என்றார். அந்நேரத்தில் இயேசுவின் சீடர் திரும்பி வந்தனர். பின் ஒருவரிடம் அவர் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்புற்றனர். எனினும் என்ன வேண்டும் என்றோ அவரோடு என்ன பேசுகிறார் என்றோ எவரும் கேட்கவில்லை. அப்பெண் அக்குடத்தை விட்டுவிட்டு ஊருக்குள் சென்று மக்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மெஸ்ஸியாவாக இருப்பாரோ என்றார். அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு இயேசுவிடம் வந்தார்கள். அதற்கிடையில் சீடர், ரபி, உண்ணும் என்று வேண்டினர். இயேசு அவரிடம், நான் உண்பதற்குரிய உணவு ஒன்று உண்டு, அது உங்களுக்கு தெரியாது என்றார். யாராவது அவருக்கு உணவு கொடுத்திருப்பார்களோ என்று சீடர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதே, அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதே என் உணவு. 4 மாதங்களுக்கு பின்புதான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளியை பாருங்கள். பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. அறுப்பவர் கூடி பெறுகிறார். நிலைவாழ்வு பெறுவதற்காக மக்களை கூட்டி சேர்க்கிறார். இவ்வாறு விதைப்பவரும் அறுப்பவரும் ஒருமிக்க மகிழ்ச்சி உறுகின்றனர். நீங்கள் உடைத்து பயிராதை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உடைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவன் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறு ஒருவர் என்ற கூற்று உண்மையாயிற்று என்றார். தான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அங்கு அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உன் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை, நாங்களோ அவர் பேச்சை கேட்டோம். அவர் உண்மையிலேயே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டும் என்றார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
இறையேசுவின் பாதனுடைய தவக்காலத்திலே ஒரு நீண்ட நற்செய்தியாக யோவான் நற்செய்தி அதிகாரம் 5 அதிகாரம் 4 இறை வாக்கியங்கள் 5 42 வாக்கியங்கள் நமக்கு இன்று நற்செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவக்காலம் என்பது வெறுமனே தவ முயற்சிகளையும் ஜெபத்தையும் மட்டும் செய்கின்ற ஒரு நிகழ்வு அல்ல. மாறாக இது ஒரு ஆழமான தேடல். இயேசுவை நான் எவ்வாறு அறிந்திருக்கிறேன், இயேசு எனக்கு யார், இயேசுவை நான் எவ்வாறு அறிக்கையிடப் போகிறேன் என்பதை சொல்லுகின்ற ஒரு பயணமாக, ஒரு பாடமாக இன்றைய நாள் நமக்கு அமைந்திருக்கிறது. இதுதான் தவக்காலம் என்பது. உயிர் தரும் ஊற்றை கண்டுபிடிக்கின்ற ஒரு பயணம் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே அன்பார்ந்தவரின் நற்செய்தியுடைய 2 பகுதிகளை உங்களோடு பகிர விரும்புகிறேன். முதலாவதாக இன்றைய நற்செய்தி புரிந்து கொள்ள ஒரு சில பின்புலத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நற்செய்தியுடைய பேக்ரவுண்டை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எனவே பல்வேறு கூறுகளை முதல் பகுதியிலும், இரண்டாவது இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற தனிப்பட்ட பாடத்தை நாம் பார்க்க விளைவோம். முதலாவதாக யோவான் நற்செய்தி 4 வெளிப்பாடுகள் நமக்கு தருகிறது. முதல் வெளிப்பாடாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு தனிப்பட்ட நபர்களை சந்திப்பது யோவான் நற்செய்தியுடைய வெளிப்பாடாக அமைகிறது. எடுத்துக்காட்டாக யூதர்கள் சார்பாக, யூதர்களுடைய பிரதிநிதியாக நிக்கதேமுவை ஆண்டவர் சந்திக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 4. இரண்டாவது சமாரியர்களின் பிரதிநிதியாக சமாரிய பெண்ணை ஆண்டவர் சந்திக்கிறார். யோவான் நற்செய்தி 4வது அதிகாரம். அதே போன்று புறையினத்தாருடைய பிரதிநிதியாக கிரேக்கர்களை சந்திக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 வாசிக்கிறோம். கடைசியாக 4வதாக உலக மக்களுடைய பிரதிநிதியாக பிலாத்துவை ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே சந்திக்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 19 வாசிக்கிறோம். எனவே இது முதல் கூறாகும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது இயேசுவினுடைய அந்த உரையாடல். இயேசுவின் உரையாடல் மேலோட்டமான உரையாடலாக இல்லாமல் ஆழமான உரையாடலாக இருக்கிறது. வாழ்வு தரும் தண்ணீரை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஆனால் சமாரிய பெண்ணுடைய உரையாடல் மேலோட்டமான உரையாடலாக இருக்கிறது. வாழ்வு தரும் தண்ணீரை தருகிறேன் என்று இயேசு சொல்கிறார். ஆனால் சமாரிய பெண் தண்ணீர் மொல்ல அங்கு வந்து தாகம் தீர்க்கின்ற தண்ணீரை பற்றி பேசுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக கிணறும் திருமணமும். இந்த நற்செய்தியுடைய பின்புலமாக அமைகின்ற அந்த கிணறு என்பது திருமணத்தை ஒப்பிட்டதாக அமைவதை பார்க்கிறோம். குறிப்பாக ஆபிரகாம் பணியாளர் ஈசாவுக்கு பெண் தேடுகின்றார். அப்போது ரபேக்கா என்கின்ற பெண்ணை அந்த கிணற்றிலே கண்டடைகின்றார். இரண்டாவது யாக்கோபு ராக்கேல் என்கின்ற பெண்ணை கிணற்றின் அருகிலே கண்டடைகின்றார். மூன்றாவது மோசே எத்திரோவின் மகள் சிப்புராவை கிணற்றிலே கண்டடைந்து திருமணம் செய்கிறதை பார்க்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட சமாரிய பெண்ணை இயேசு சந்திக்கிறார். அதன் வழியாக இயேசு மானுடத்தையே திருமணம் செய்வதை இன்றைய நற்செய்தியுடைய கடைசி பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. 4வது கூறாக பார்ப்பது ஒத்தமைவு நற்செய்தி. அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பெரியவராக பார்க்கப்படுகிறார். யோனாவை விட நீ பெரியவரா, சாலமோனை விட நீ பெரியவரா? ஆனால் இன்றைய நற்செய்தியிலே சமாரிய பெண் யாக்கோபை விட நீ பெரியவரா என்று இயேசு பெரியவர் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். 5வது கூறாக இயேசுடைய தாகம். இயேசு சிலுவையில் அறைகின்ற பொழுது தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்று என்னுடைய நற்செய்தியிலே சமாரிய பெண்ணிடத்திலே தாகமாய் இருக்கிறது, குடிக்க தண்ணீர் தா என்று சொல்கிறார். எனவே இயேசுடைய தாகம் என்பது நாம் எல்லோருமே மீட்பு பெற வேண்டும் என்கின்ற ஒரு தாகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 6வது கூறாக வந்து பாரும் என்பது. யோவான் நற்செய்தியில் 4 இடங்களை பார்க்கிறோம். வந்து பாரும்.
இயேசு முதல் சீடர்களை அழைத்தபோது ஆண்டவர் இயேசுவை பார்த்து அவர்கள் எங்கு தங்கியிருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து வந்து பாரும் என்று சொல்கிறார். இயேசுடைய அனுபவத்தை பெறுவதற்காக, இரண்டாவது நிகழ்வு இயேசு அனுபவத்தை பெறுவதற்காக பிலிப்பி என்ற சீடர் இயேசுவை பார்த்து எங்கு தங்கியிருக்கிறீர் என்று கேட்டபோது இயேசு வந்து பாரும் என்று சொல்கிறார். இன்றைய நற்செய்தியிலே சமாரிய பெண் தான் இயேசுவை கண்டதாகும், என் வாழ்க்கையில் நான் செய்த எல்லாவற்றையும் இயேசு எனக்கு சொன்னார், எனவே அவரை வந்து பாருங்கள் என்று சமாரிய பெண் சொல்லுவதை பார்க்கிறோம். நான்காவது நிகழ்வாக இயேசுடைய நண்பர் லாசர் இறந்த பிறகு அவர் லாசருடைய சகோதரி மார்த்தா, ஆண்டவரே அவனை வந்து பாரும் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த வந்து பாரும் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், இயேசுவோடு வருவது, இயேசுவை பார்ப்பது அல்ல, மாறாக இயேசுவோடு உறவாடுவது, இயேசுவோடு உரையாடுவது, இயேசுவனுடைய அனுபவத்தை பெறுவது, இயேசுடைய மதிப்பீடுகளை புரிந்து கொள்வது, அதை தான் சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கை பார்க்கிறோம். எனவே வந்து பார்ப்பது என்கின்ற அர்த்தம் என்பது இயேசுவின் அனுபவத்தை பெற வேண்டும். நான்காவதாக நாம் பார்ப்பது, ஏழாவது கூறாக பார்ப்பது உண்மையான வழிபாடு. எருசலேமில் அல்ல, பிர்சி மலையில் அல்ல, ஆவியிலும் உண்மையிலும் நடந்தேற வேண்டும். உள்ளார்ந்த வழிபாட்டை ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியை நமக்கு கூறுவதை பார்க்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்ப்பது இயேசு சமாரிய பெண்ணுடைய அறநெறியை நாம் பார்க்கிறோம். கணவன் என்கின்ற அந்த வார்த்தை எபிரிய சொல்லிலே பால் என்று பொருள்படுகிறது. அதாவது பால் என்கின்ற அந்த எபிரிய வார்த்தை கணவரையும் குறிக்கும், கடவுளையும் குறிக்கும். எனவே இந்த பெண்மணிக்கு 5 கணவர்கள் இருந்தார் என்பதற்கு விவிலிய ஆசிரியர்கள் கூறுகின்ற அர்த்தம் என்னவென்றால், அசிரியர்கள் படையெடுத்த காலத்திலே 5 ஊர்கள் இருந்தது. பாபிலோன், கூத்தா, அவ்வா, ஹமார், செபர்வாயில் ஆகிய 5 ஊர்களிலிருந்தும் 5 கடவுளை எடுத்து வந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் இயேசு அந்த சமாரிய பெண்ணை பார்த்து, உனக்கு 5 கணவர்கள் இருந்தார்கள், இப்போது இருப்பவர் உன் கணவர் அல்ல என்று சொல்லுவது, 5 தெய்வங்கள் இருந்தார்கள், இப்போது உனக்கு தெய்வம் இல்லை என்பதையும் சொல்லுவதாக இன்றைய நற்செய்தி அமைவதை நாம் பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியுடைய முதல் பகுதி அந்த பேக்ரவுண்டை நாம் பார்த்து விட்டோம். இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், முதல் பாடம், அந்த பெண் தனித்து விடப்பட்ட ஒரு பெண். சமாரியர்களே தனித்து விடப்பட்டவர்கள், சமாரியர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள், சமாரியர்கள் யூதர்களை காட்டிலும் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள். நாமும் ஒரு விதத்திலே சமாரியர்கள் தான். காரணம், நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, சமூகத்திலே, நம்முடைய பாவத்தினாலே, பல விடயங்களினாலே தனித்து விடப்பட்டிருக்கிறோம். எனவேதான் ஒரு பெண்மணி தண்ணீர் எடுக்கச் சென்றால் கூட்டமாக செல்வார்கள். ஆனால் இந்த சமாரிய பெண் தனியாக செல்கிறார். எப்படி நமக்கு தெரிகிறது என்றால், நண்பகல் செல்கிறார். தண்ணீர் எடுப்பவர்கள் காலையில் செல்வார்கள், மாலையில் செல்வார்கள். ஆனால் இந்த பெண் தனித்து விடப்பட்டதினாலே, ஒடுக்கப்பட்டதினாலே, வேதனையோடு இருக்கிறதுனாலே நண்பகல் வேளையில், யாரும் இல்லாத வேளையிலே தண்ணீர் எடுக்க செல்கிறார். எனவே நம்முடைய வாழ்வும் தனித்து விடப்பட்ட வாழ்வாக இருந்தால் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்பது முதல் பாடமாகும். இரண்டாவது நாம் பார்ப்பது, எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இயேசு. இயேசு கிணற்றில் அருகிலிருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, குறிப்பாக இந்த தவ காலத்திலே ஆண்டவர் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்மை தேடி வருவார்களா? நாம் கொடுக்கின்ற தண்ணீரை கொடுக்க வருவார்களா? என் இறை வார்த்தை கேட்க வருவார்களா? என்னோடு அமர்ந்து கொள்ள வருவார்களா என்று ஆண்டவர் இயேசுவும் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். தவக்காலத்திலே அதிகமாக ஆண்டவரிடத்தில் நாம் உரையாட வேண்டும். செல்போனில் அல்ல, மற்ற நபர்களிடத்தில் அல்ல, உலக காரியங்கள் அல்ல, இயேசுவோடு உரையாட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் பூசை,
அவ்வளவுதான் முடிந்தது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. ஆண்டவரோடு உறவாட வேண்டும் என்பது இரண்டாவது கருத்தாக அமைகிறது. எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இயேசு, அவரோடு நாம் உறவாட செல்ல வேண்டும். மூன்றாவது கருத்து திறந்த மனமாகும். திறந்த மனம். சமீபத்திலே ஒரு பாவ சீட்டை கேட்க போயிருந்தேன். அப்போது ஒரு நபர் வந்தார். அவர் பாவ சீட்டை இப்படி தான் செய்தார். ஃபாதர், சாமியாக இருக்கிற என் பாவங்களை மன்னியும் என்று சொன்னார். நான் 4வது கட்டளைக்கு எதிராக பாவம், 5வது கட்டளைக்கு எதிராக பாவம், 6வது கட்டளைக்கு எதிராக பாவம், என் பாவங்கள்லாம் மன்னியும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டேன். அது உண்மையான பாவ சீத்தம் அல்ல. திறந்த மனதோடு இருக்கும்போது தான் பாவங்கள் மன்னிக்கின்ற அந்த பாவத்துடைய கனாகனத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நான் பொய் சொன்னேன், திருடினேன், ஓடினேன், ஆடினேன், அது பாவ சகித்திரம் அல்ல. திறந்த மனதோடு செய்ய வேண்டும். ஆண்டவரை, நான் இத்தகைய தவறை செய்தேன், பலமுறை செய்தேன், நான் இயலவில்லை என்று திறந்த மனதோடு அந்த சமாரிய பெண்ணை போல திறந்த மனதோடு இருக்க வேண்டும். அவர் இப்போது வாழ்கிறவர் ஒரு கணவர் இல்லை என்று சொன்னபோது, ஆம், நீ சொல்லுவது உண்மைதான் என்று திறந்த மனதோடு ஏற்றுக்கொண்டார். எனவே திறந்த மனதோடு ஆண்டவரிடத்து நாம் இருக்க வேண்டும் என்பது இந்த 3வது பாடம் நமக்கு சொல்லுகின்ற பாடமாகும். கடந்து வந்த பாதையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த பெண் ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவர் சொன்னபோது ஏற்றுக்கொள்கிறார். அந்த திறந்த மனது நமக்கும் இருக்க வேண்டும். 4வது உள்ளார்ந்த உரையாடல். பழையதை விட்டுவிட்டு தன்னுடைய வாழ்க்கை மாற்றத்திற்கான ஒரு உரையாடலே அந்த பெண் ஈடுபடுவதை பார்க்கிறது. சமாரிய பெண் குடத்தை எடுத்துக்கொண்டு வந்தார். ஆனால் போகும்போது குடத்தை விட்டுவிட்டு போய்விட்டார். இதை எதை குறிக்கிறது என்றால், தன்னுடைய பழைய வாழ்க்கையை குறிக்கிறதை பார்க்கிறது. சுமையோடு வந்தார், ஆனால் குடத்தை விட்டுவிட்டு போனது அவர் பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு போனார். தண்ணீர் குடிப்பதற்காக வந்தார், ஆனால் ஆண்டவர் இயேசுவை பறைசாற்றுகின்ற ஒரு நபராக செல்கிறார். பாவியாக வந்தார், நற்செய்தியாளராக திரும்பச் செல்கிறார். எந்த மக்களை பார்த்து பயந்தாரோ, எந்த மக்களை விட்டுவிட்டு அவர்களிடத்தில் தனிமைப்படுத்தி கொண்டு வந்தாரோ, தன் குடத்தை விட்டுவிட்டு நற்செய்தி அறிவிக்க செல்கிறதை பார்க்கிறது. 5வதாக இயேசுவை சந்தித்த பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுகிறதை பார்க்கிறது. இந்த தவக்காலம் என்பது ஒரு பயணம் என்று நான் சொன்னேன். இயேசுவை உண்மையாக திறந்த மனதோடு நாம் சந்திக்கின்ற பொழுது, திறந்த மனதோடு நம்முடைய நேரத்தை கொடுக்கும்போது, திறந்த மனதோடு அவர் பாதத்தில் அமர்ந்து நம் வாழ்க்கை கதையெல்லாம் நாம் பகிர்ந்த போது இயேசுடைய அனுபவத்தை நாம் பெறுவோம். அதை தான் கடைசியாக நாம் பார்க்கிறோம். இந்த சமாரிய பெண் துவக்கத்திலே ஒரு ஆணாக இயேசுவை பார்த்தார். நீர் யூதர் அல்லவா என்று துவக்கத்தில் பார்த்தார். அதற்கு பிறகு இறைவாக்கினராக பார்த்தார். அதற்கு பிறகு மெஸ்ஸியாவாக பார்த்தார். அதற்கு பிறகு இவர் இறை மகன் என்று அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு அவர் அந்த ஊருக்கு சென்று நான் மெஸ்ஸியாவை பார்த்தேன் என்று சொல்கிறார். அன்பாண்டவர்களே, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இந்த அனுபவம் தான் கிடைக்க வேண்டும். எனவே நாம் சமாரிய பெண் இயேசுவை பார்த்தார், இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஆழ்ந்து நாம் சிந்திக்கிற பொழுது இந்த நற்செய்தி நம் வாழ்க்கை பாடத்தையே சொல்வதை பார்க்கிறோம். ஒரு சாதாரண பெண்மணி யாருக்கு பயந்து வந்தாரோ அதே இடத்திற்கு சென்று குடத்தையெல்லாம் விட்டுவிட்டு, பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டுவிட்டு, நான் இயேசுவை பார்த்தேன், எனக்கு நடந்ததெல்லாம் சொன்னார் என்று சொன்னார். எனவே தான் அந்த ஊர் மக்கள் கடைசி வாக்கியமாக பார்க்கிறோம், உலக மீட்பர் இவர்தான் என்று அறிந்து கொண்டோம் என்று சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்வு கூட சாதாரண வாழ்வாக இருக்கும். இந்த தவக்காலத்திலே ஆண்டவரோடு நம்முடைய நேரத்தை நாம் கொடுப்போம். அவர் பாதத்தில் அமர்வோம். திறந்த மனதோடு அவரோடு பேசுவோம். வந்து அவரை பார்ப்போம். அவருடைய அனுபவத்தை பெறுவோம். சீடர்களாக, நற்செய்தியாளர்களாக, சாட்சிகளாக வாழ்வோம். ஆமென். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலம் அன்றாட கடமைப்பட்டுள்ள நாம் குறிப்பாக இத்தவ காலத்திலே நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய தேவைகளை மன்றாட்டின் வடிவிலே ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணிப்போம். நம் பதில் உரை: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றான இறைவா, உமது அருளால் பாலை நிலத்தில் பாறையிலிருந்து தண்ணீர் வர செய்து இஸ்ரேல் மக்களின் தாகத்தை தீர்த்த மோசையைப் போல எமது திரு அவையின் அனைத்து இறை மக்களையும் நிலையான அருள்வாழ்விற்கு அழைத்து செல்லும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரும் தாங்கள் சந்திக்கின்ற அனைத்து சவால்களிலும் வெற்றி பெற அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தேவனே இறைவா, உலகில் வன்முறைவாதம், பயங்கரவாதம் போன்ற மனித தன்மையற்ற செயல்கள் முற்றிலும் அகற்றப்படவும், அச்சத்திலும் பயத்திலும் தவிக்கின்ற மக்கள் மீட்பு பெறவும், உலக நாடுகள் போர் கலவரங்களை விட்டு அன்பின் வழியிலும் அமைதியின் வழியிலும் நட்பையும் உறவினையும் வளர்த்து கொள்ள அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாப்பவரே எம் இறைவா, உலக மகளிர் தினமான இன்று உலக மகளிர் அனைவரும் எவ்வித அச்சமின்றி, அச்சுறுத்தலின்றி, அடிமைத்தனமின்றி, பாலியல் வன்முறையின்றி வாழ்ந்திடவும், இவர்களுக்கு எதிரான எந்த தீய சக்திகளும் ஏற்படாதவாறு, இவர்கள் எந்த நிலையிலும் எதற்காகவும் பாதிக்கப்படாதவாறு பாதுகாக்கப்படவும், இவர்கள் குடும்ப வளர்ச்சி, குழந்தைகள் வளர்ச்சி, உறவின் வளர்ச்சிக்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றியின் வேந்தரே எம் இறைவா, உலகில் உருவாகியுள்ள அமைதிக்கு எதிரான அநீதிகளும் அடக்குமுறைகளும் மறைந்து நீதியின் பாதையில் பயணிக்கவும், உலகெங்கும் அமைதி நிலவிடவும் திருத்தந்தையின் வேண்டுகோளின்படி அன்பியங்கள், பக்த சபைகள், இறைமக்களாகிய அனைவரும் நற்கருணை முன்பு ஜெபமாலை ஜெபிப்போம். தூய ஆவியானவர் வழியாக உலகில் அமைதி நிலவிட அருள் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாய் ஜெபிப்போம். இந்த வாரத்துடைய முதல் நாளை ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய ஆசிர் நாளில் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளை, நாம் பணிகளையும், நாம் தீட்டுகின்ற திட்டங்கள், எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மேலும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற வயது முதிர்ந்த நோயாளிகள், குறிப்பாக திருப்படிக்கு வரையிலாத நிலையில் இருக்கிற படுக்கை நோயாளிகள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாட்களிலே தேர்வை எழுதுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை எரிஞ்சு மன்றாடும் திரு அவையின் மீது இரக்கம் காட்டி உம்மை நாடி வரும் இதயங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் பங்கு பெற அவர்களுக்கு அருளியது போல உம்முடைய உதவிகள் ஒருபோதும் குறைவுபடாது கிடைக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். ஒன்றும் பொருளுமில்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீ என சொல்லி வந்து நிந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. ஒன்றும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை
நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலியென தந்தவர் உனக்கு நான் எதை அளிப்பேன். இன்று உனக்கு நான் எதை அளிப்பேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் அனைவரும் அன்போடு ஒப்புக் கொடுக்கும் இந்த அன்பின் படியை நம் அன்பு தந்தை அன்போடு ஏற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்படியால் மனநிறைவடைந்த எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மீட்டெடுக்கும் ஆண்டவரிடம் ஏற்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமானார். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்தவ பெண்ணுக்கு நம்பிக்கை என்னும் கொடையை வழங்கினார். இவ்வாறு பெண்ணின் நம்பிக்கை மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரை இறை அன்பின் நெருப்பை பற்றி எரியச் செய்தார். ஆகவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வான தூதர்களோடு புனிதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக விட்டுச் சென்ற இந்த மாண்புமிக்க திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுமாறு இக்காணிக்கைகள் அவருடைய உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அடித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உலகம் அனைத்தையும் தம்மோடு ஒப்புரவாக பெறுவதை அறிந்திருந்த இயேசு இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். அன்பார்ந்தவருடைய ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் திறந்த மனதோடு நம் வாழ்க்கை கதையை ஒவ்வொரு நாளும் பகிர்ந்து கொள்ளவும். இந்த தவக்காலம் ஒரு ஆன்மீக பயணம். ஆண்டவரோடு நேரத்தை நாம் செலவு செய்யும், அவருடைய பாதத்தில் அமர்ந்து நம்மையே நாம் ஆய்ந்து அறியவும், நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பையும் நமது வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக மாற இயேசுடைய அனுபவத்தை பெற வந்து பாரும் என்கின்ற அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு வாழ இறைவன் நமக்கு வழிகாட்ட துணை செய்ய ஒருவர் ஒருவருக்காய் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின்
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகமோ மனிதரோ பணமோ பதவியோ பகட்டான வாழ்வு தர முடியாத உண்மையான அமைதியை, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு எடுத்துக்கொள்கின்ற எங்கள் முயற்சி கண்ணோக்கி, எங்கள் விசுவாசத்தை நம்பிக்கையை கண்ணோக்கி, உமது திருவுளத்திற்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தந்திருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதியும் உண்மையான மகிழ்ச்சியும் உங்களோடு என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி திறந்த மனதோடு இவரை தேடிச் செல்கின்ற பொழுது இறை அனுபவத்தை கொடுத்து சாதாரண நம் ஒவ்வொருவரையும் சாட்சியாக மாற்றுகின்ற ஆண்டவர் இவரை. இவர் தருகின்ற விருந்தினை பங்கேற்க வந்திருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறை வார்த்தையில் நிறைவாகுவே, பறை வாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாய்.
வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீர் வழி காட்டுமே. கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிடும். அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்னை கட்டிடும். ஒரு சத்ருவிடம் இன்றே காத்திடும். மரண வேளையில் என்னை கூப்பிடும். பரகதியில் நிலம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. வருகின்ற வாரம் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் காலை 6 மணி திருப்பலி மரியன் ஜபக்குழுவினர், காலை 7:30 மணி திருப்பலி புனித மிக்கேல் அன்பியம். இந்த வாரம் புனிதர்கள் மார்ச் மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை ரோமை நகர் புனித பிரான்சிஸ் துறவி இவர்களுடைய நினைவு நாள். மார்ச் மாதம் 15ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் 4ஆம் ஞாயிறு. கடந்த வார ஞாயிறு காணிக்கை ரூபாய் 95,950. பிரியமானவர்களே, இன்று நம்முடைய பங்கிலிருந்து சின்னை மலைக்கு திரு யாத்திரை சென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்காக உருக்கமாக மன்றாடுவோம். மார்ச் மாதம் 12ஆம் தேதி 13 மற்றும் 14 தேதிகளில் வியாழன் வெள்ளி சனி இந்த நாட்களில் நம்முடைய பங்கிலே தவக்கால தியானம் நடைபெறும். மார்ச் மாதம் 15ஆம் தேதி இலவச மருத்துவ முகாம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறும். மார்ச் மாதம் 22ஆம் தேதி தவக்கால திருப்பயணம். ஆகவே இதுவரை பதிவு செய்யாதவர்கள், பதிவு செய்ய விரும்புபவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வின்சென்ட் பால் சபையினர் தங்களுடைய 2வது காணிக்கை எடுப்பார்கள். ஆகவே நம்மளால் முடிந்த எளிய காணிக்கை அவர்களுக்கு செலுத்துவோம். பிரியமானவர்களே, இன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலக பெண்கள் தினம். ஆகவே அனைத்து பெண்களுக்காகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும்
பாராட்டுகளையும் ஜபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி விமென்ஸ் டே. நன்றி. பிரியமானவர்களே, கெத்செமனே ஆலயத்தில் தினமும் மாலை 4 மணிக்கு சிலுவை பாதை நடைபெறும். ஆகவே இதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்பிய கூட்டம் நடைபெறும் விவரம்: 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி அளவில் குழந்தை இயேசு அன்பியம் திரு பன்னீர்செல்வம் இவருடைய இல்லத்தில் நடைபெறும். 11ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 மணி அளவில் பெஞ்சமின் அன்பியம் திரு அல்போன்ஸ் மேரி இவருடைய இல்லத்தில் நடைபெறும். 11ஆம் தேதி புதன்கிழமை மாலை 7 மணி அளவில் பர்னபாஸ் அன்பியம் திருமதி ஜெசி இவருடைய இல்லத்தில் நடைபெறும். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிப்பவர் நிறைவாழ்வு அடைய அவருக்குள் பொங்கும் நீரூற்று எடும் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவாக வளமையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் நிகழ்வது செயலளவிலும் நிறைவு பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நம்பிக்கையாளரின் இதயங்களை ஆண்டருளுமை வேண்டுகிறோம். உம் ஊழியர்களுக்கு கனிவுடன் இந்த அருளை வழங்குவதால் உம் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்திருந்து அவர்கள் உம் கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. பிளவுபடாத உள்ளத்தோடு இறைவனை இறை மக்களை அன்பு செய்து வாழ சென்ற வாழ்வு திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. துன்பமோ துயரமோ என்ன செய்யும் உனதருள் இருந்தால்
புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயர்.